தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் உயிர் இருக்கு. அது நம்ம அது பாசத்தோடு பாஜகவை அணுகினால் அது மறுபடியும் உயிர் வரும். சப்ஜெக்ட் ஒரு ஒளி தெரியும். சொல்றாங்கன்னா தமிழ்நாடு டெல்லி ரேடார்ல இல்ல, அங்க விட்டுட்டாங்க. ரேடார்ல இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கணும். பிளைட் வந்தாதான் ரேடார்ல தெரியும். அங்க ஏரோப்ளைனே இல்லைன்னும் போது ரேடார்ல எப்படி தெரியும்? குருவி வந்தாரெல்லாம் ரேடார்ல விடாது. இன்னைக்கு பாஜக அப்படித்தான் இருக்குது. நீங்களா கட்சியில அதிமுக மாதிரி ஆகி விட்டுற போறீங்க. யாரெல்லாம் எது பேசுறாங்களோ எல்லாத்தையும் நீக்கு அப்படின்னா பேப்பர் பத்தலைங்க, லெட்டர் பேட் தீர்ந்து போச்சு, இன்னும் எத்தனை பேர் தான் நீக்கிறது அப்படின்றாங்க. தேசிய கட்சிகள்லாம் விளங்காம போறதுக்கு காரணமே காங்கிரஸ் மாதிரி. எல்லாமே நாங்க அங்க முடிவு ஊபியில போன தடவை அது மாதிரி பண்ணி தான் கையை சுட்டுக்குனாங்க. இப்ப விட்டாங்க. இல்ல யோகி தான் எல்லாம் முடிவு எடுப்பார் அப்படின்னாங்க. அங்க உட்காந்து நீங்க எல்லாம் டிசைட் பண்ணுங்கன்னா அப்புறம் இங்க ஒரு யூனிட் என்னத்துக்கு? எல்லாம் மோடி, அமித்ஷா, அவ்வளவுதான். லோக்கல்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் லீடர் வேணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு லீடர் வேணும், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு லீடர் வேணும். அப்போதானே கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அதெல்லாம் கிடையாது. நீ காரியகர்த்தா அப்படின்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சரிகாதியா? என்ன கட்சிக்கு கட்சிக்காக காரியம் பண்ணணும். கட்சியை காரியம் பண்ணிடாத. ஐயா இது என்னையா இது? அப்ப நீங்க செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இத பார்த்த பிறகு யாராவது போயிட்டு அங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? பாஜக கனவு எப்ப நிறைவேறுது? இப்ப நம்ம இன்னைக்கு ஆட்சிக்கு வர போறாரு பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? இந்த வருஷம் யார் வராங்க? எப்போ நாங்க ஒண்ணுதான் சொல்றோம், தாமரை மலர்ந்தே தீர்வோம். அந்த கோயில் குளத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தாமரை மலர்ந்துதான் இருக்கும் டெய்லி. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபான் சார். பாஜக, தமிழக பாஜக இருக்கா இல்ல எங்க இருக்காங்க? பதவிகள்லாம் புது புது பதவிகள் அறிவிச்சு எல்லாம் நார்த்திலே கொடுத்துருக்காங்க. இந்த சதன் பக்கம் ஒன்றும் கொடுக்கல. இருக்க பதவியும் புடிங்கிட்டு விட்டதாகவும் பார்த்துருக்கோம். இருப்பா, அந்த சப்ஜெக்டுக்கு இன்னும் உயிர் இருக்கு. அது நம்ம அது பாசத்தோடு பாஜகவை அணுகினால் அது மறுபடியும் உயிர் வரும். அந்த சப்ஜெக்ட் ஒரு ஒளி தெரியும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு டெல்லி ரேடார்ல இல்ல, அவங்க விட்டுட்டாங்க. ரேடார்ல இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கணும். ஒரு பிளைட் வந்தாதான் ரேடார்ல தெரியும். அங்க ஏரோப்ளைனே இல்லைன்னும் போது ரேடார்ல எப்படி தெரியும்? குருவி வந்தாரெல்லாம் ரேடார்ல விடாது. இன்னைக்கு பாஜக அப்படித்தான் இருக்குது. இப்ப நயனார் குருவிங்கிறீங்க. தமிழக பாஜகவை குருவின்னு சொல்றேன். அது தலையில பனங்காய வச்சா வேலைக்காகுமா? சூப்பரா வந்துச்சு பத்தியா பழமொழி. குருவி தலையில பனங்கா எங்கேயோ எப்படியோ சேர்த்து கொண்டு சம்பந்தம் பண்ணி விட்டுருவோம்ல, பம்பல் சம்பந்தம் மாதிரி. சிக்கல் என்னன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு பக்கம் தாவேக்காக முட்டு குத்து நிக்கிறாங்க. இங்க முட்டுங்கிறீங்க, அவங்க எழுத்துல நயனார் கரெக்ட். இதத்தான் நீ கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி சோகா வாயில இருந்தே வர வச்சேன் பத்தியா? நான் எடுத்து வச்சிருந்தேன். சரி, குஷ்பு அவர்கள் அவங்க என்ன துணை தலைவர் அது ஏதோ பதவியில இருக்காங்க போல. இதுல அவங்களாண்ட போய் கேளு, நீங்க தாவேக்கா ஆட்சியை எதிர்த்து விமர்சனம் பண்ணுங்கன்னு கேட்டுப்பாரு. அவங்களே தாவேக்காக்கு தாவ போறதா பிளான். அது வேற விஷயம். இப்போ இங்க பாஜக தானே இருக்காங்க, துணைத் தலைவரா தானே இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்களா? ஒரு வருஷம் அது வரைக்கும் யாரும் பேசக்கூடாதுன்ட்டாங்க. சொன்னாங்கல்ல. ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்க? நான் அவருக்கு எதிர்த்து பேச மாட்டேன்னு சொன்னாங்க. அர்ஜுனன் அங்க போயிட்டு பாக்குறானா, எதிர்க்கு என்ன நம்ம எல்லாம் தாத்தா பெரியப்பா இவங்கெல்லாம் தான் இருக்கிறாங்க, நான் எப்படி அம்பு போடுவேன் அப்படின்னா அந்த மாதிரில இது இவங்க சொல்றது. நான் அவரை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னு நான் கதை. இது கட்சின்னு வந்தாச்சு. அப்புறம் இங்க நான் அவரை எதிர்த்து பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா சரி, அது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்பவும் அது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது வச்சிட்டு இருக்கீங்க? வெட்டி விட வேண்டியதானே. அப்போ நீங்களா கட்சியில அதிமுக மாதிரி ஆகி விட்டுற போறீங்க. யாரெல்லாம் எது பேசுறாங்களோ எல்லாத்தையும் நீக்கு அப்படின்னா பேப்பர் பத்தலைங்க, லெட்டர் பேட் தீர்ந்து போச்சு, இன்னும் எத்தனை பேர் தான் நீக்கிறது அப்படின்றாங்க. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்களா, சாஃப்ட் காப்பி. எதுக்கு பேப்பரு? அப்படியே போட்டோஷாப்ல எடுத்துட்டு வாப்பா. போட்டோஷாப்ல வரும்னு ரைட்டு. இல்ல ஒரு PDF அதை எடுத்துட்டு வாங்க, அதுல இதை கொண்டாந்து அப்படியே ஒட்டுங்க, டிக்கெட்டிங்னு நிக்கல் அப்படின்ட்டு அப்படியே வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிருங்க.
பேப்பர் வாங்கி கட்டுப்படி ஆகல அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்க வந்து அவங்கள நீக்கிறீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அவங்களா போய் நிற்கிறாங்க. என்னதான் நடக்குது? நீங்க தமிழக பாஜக பத்தி பேசி நிற்கிறீங்க. ஷெஹசாதா அப்படின்னு பாம்பேன்னு நினைக்கிறேன், அவரு வந்து நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தார். சிங்கிள் மேனா போட்டு அடின்னு அடிப்பாரு. அடி இந்த சென்ஸ் வார்த்தைகளால, கையில இல்லை. ஏன்னா அவர் பாட்டுக்கு வீட்டுல ஜூம்ல எல்லாம் வர்றாரு அவரு. அந்த அளவுக்கு வந்து பாஜக, அவர் காங்கிரஸ்ல இருந்தவர் ரூபன், காங்கிரஸ்ல இருந்து அவர் பாஜகவுக்கு வந்தாரு. அவருடைய திறமையை பார்த்து நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த சமீபத்துல கூட ஒரு வீடியோ வந்ததுல அப்படின்னு ஒரு சிரிப்பாரு, அதுல அவரும் இருந்தாரு. சோ அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கூலா இருக்கவர். அவர் கட்சியை விட்டு போட்டாரு தெரியுமா? ஏன் போனாரு? அவரை தான் கேட்கணும். இல்ல எனக்கு என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி எல்லாரும் அறிய தொடங்கிட்டாங்க. பாஜக அடுத்த எலெக்ஷன்ல தோத்துரும் அப்படி இல்ல. பாஜக வந்து இப்போ திமுக எடுத்துக்காங்க, கட்சிக்காக அவங்க வந்து கட்சிக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கட்சிக்காரங்கன்னு வெளில சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா கட்சிக்காரங்களோட பயங்கரமா விட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு இவங்க எப்பவும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. யாரு? திமுக. பெரிய அண்டாவெல்லாம் இருக்காங்க, அடுக்கு சட்டி அப்படின்லாம் நான் போக விரும்பல. ஒட்டுமொத்தமா யார் யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்களும் பதிலுக்கு முட்டு கொடுப்பாங்க. நீ எனக்கு முட்டு கொடு, நான் உனக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு மியூச்சுவல் முட்டு. பாஜக பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும், ஆமா நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா, அப்ப நீ முட்டு கொடு. சரிங்க, அப்ப எனக்கு ஏதாச்சும் அதுவும் கடமை, டூ யுவர் டியூட்டி இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, நான் டியூட்டி பண்றேங்க, சம்பளம் கொடுப்பீங்களா, அதெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. ஆளுங்கச்சா இல்லைன்னா சரிங்களா, 3 வருஷம் ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, அப்படியுமா எப்படி இது திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நான் என்ன கேட்கிறேன், இப்போ அந்த நம்ம டோலர்கள்னா கூட பெருசா இல்லை, ஏதோ வந்து திமுக 5 கோடி 10 கோடி அது மாதிரி ஏதோ எப்பாச்சும் புத்தா உண்டு. அது வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை போனஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. இவங்களுக்கு வந்து காசுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. நான் சொல்றது வந்து இப்ப காசுக்காக அப்படின்றதுக்காக நான் சொல்ல ஷெஹசாதா, வேற பல விஷயங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னும் போது அவரை நீங்க வந்து அந்த பேட்டிங் ஆர்டர்ல மேல ப்ரமோட் பண்ணணும். நீங்க கடைசி ஓவர்ல வந்து உனக்கு 2 ஓவர் தான் சான்ஸ், நீ வந்து செஞ்சுரி போடணும்னா நடக்கிற காரியமா? நல்லா அடிக்கிறார் அப்படின்னும் போது அவரை வந்து ஒரு 1 டவுன் இல்ல 2 டவுன் அப்படி இறக்கணும் அப்படின்ட்டு மேல கொண்டு போனா தானங்க நீங்க அடுத்த தலைமுறையை வளர்க்க முடியும். அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். இப்படியே இருந்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தரா கட்சியை விட்டு வெளில போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை போனார், அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து சிலது ஓகே. அவர் என்ன சொல்றாரு, இங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணணும் அப்படின்றத கோர் கமிட்டி மீட்டிங்கை வந்து நீங்க அங்க கொண்டு போயிட்டு நடத்தலாமா அப்படின்னு. இது வந்து நம்ம எப்பவுமே சொல்ற விஷயம்தான். இந்த தேசிய கட்சிகள்லாம் வந்து விளங்காம போறதுக்கு காரணமே காங்கிரஸ் மாடல். எல்லாமே நாங்க அங்க முடிவெடுப்போம். ஊபியில போன தடவை அது மாதிரி பண்ணி தான் கையை சுட்டுக்குனாங்க. இப்போ விட்டாங்க, இல்ல யோகி தான் எல்லாம் முடிவெடுப்பார் அப்படின்ட்டாங்க. அங்க உட்காந்து நீங்க எல்லாம் டிசைட் பண்ணுவீங்கன்னா அப்புறம் இங்க ஒரு யூனிட் என்னத்துக்கு? எல்லாம் வந்து மோடி, அமித்ஷா, அவ்வளவுதான். வேற யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா இது வந்து கல்ட்டு கல்ச்சர் இல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? கல்ட்டியா? ஓகே, இல்ல இது ஒர்க் அவுட் ஆகுமா எல்லா நேரத்துலயும் ரூபன்? நீங்க சொல்லுங்க. அதுவும் தமிழ்நாட்டுக்கு லோக்கல்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் லீடர் வேணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு லீடர் வேணும், ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு லீடர் வேணும். அப்போதானே கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க சொல்ற மெத்தட பார்த்தா வீட்டு லீடர் நம்மளே தலைவர்கள் அந்த மாதிரி அப்படித்தாங்க. பாருங்க, இன்னைக்கு திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம இருப்பாங்க அத்தனை நிர்வாகிகள். இதுல ஒருத்தர் பார்த்தேன், என்ன இது அப்படின்னா இலக்கிய அணி பகுதி செயலாளர். எதுல? திமுக மாதிரி ஒரு கட்சியில வச்சுக்காங்க, இலக்கிய அணி பகுதி செயலாளரா? எப்பா இலக்கிய அணினா அதுக்கு தலைவர் யாரு தெரியுமா? அதுல ஒரு 10,000 பேர் அது மாதிரி இருப்பாங்க போல. இது தமிழகம் முழுக்க ஏதோ ஒரு பேரை கொடுத்து ஒரு போஸ்ட்னு கொடுத்துடுறாங்க. அப்ப அது கொடுக்கும்போது அவங்க வந்து உத்வேகமா வேலை செய்யறாங்க. இன்னைக்கு இலக்கிய அணி பகுதி செயலாளர் வாங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பகுதி செயலாளர் ஆகலாம், அப்புறம் வட்ட செயலாளர் ஆகலாம், அப்புறம் கோடீஸ்வரனா கூட ஆகலாம். இல்ல அப்படியே மந்திரி, அதுக்கு சொன்ன, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க படி தப்பா நினைக்கல. ஆமா, அந்த மாதிரி நீங்க அதெல்லாம் கிடையாது. நீ வந்து காரியகர்த்தா அப்படின்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சரிகாதியா? என்ன கட்சிக்கு கட்சிக்காக காரியம் பண்ணணும், கட்சியை காரியம் பண்ணிடாத. ஐயா இது என்னையா இது? அதான் வருது. காரியம்னா செயல் அப்படின்னு எடுத்துக்காங்க. செயல் வீரர்கள். ஓகே, உங்க வாயால உண்மை வந்துருச்சு. இல்ல செயல் வீரர்கள்
அப்ப நீங்க செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா நாங்க பதவி கூட கொடுக்க மாட்டோம். யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா, திடீர்னு ஏதாவது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து குதிப்பாங்க, அவங்களுக்கு அந்த பதவியை கொடுப்போம். தோத்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து எம்பி ஆக்கி பதவி கொடுப்போம். ஜெயிச்சவனுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. இத பார்த்த பிறகு யாராவது போயிட்டு அங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? நீ வேணா ஓட்டு போடாத கட்சி, ஓட்டு போடுறத விடுங்க. எது பாருங்க, ஓட்டு போடாதீங்க. ஏன்னா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் வெறும் எம்எல்ஏ. ஓட்டு போடாம தோத்து போயிட்டேன்னா எம்பி, சென்ட்ரல் மினிஸ்டர், கவர்னர் அப்படிலாம் போலாம். இது அதாவது இங்க ஜெயிச்சா என்னங்க பெருசா ஒரு எம்எல்ஏன்னு உட்கார போறீங்க, எதிர்கட்சியா போயிட்டு நிக்கணும். இவங்க அவங்க போஜராஜன் அவர்கள் தனியா வந்து பேசினுக்கிறாரு இல்லையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது ஒரு கட்சி, இது ஒரு இது போயிட்டு கட்டரும்பா போயிட்டுன்னு சொல்லாம அப்படிலாம் இல்ல. கட்டரும்பு இல்ல, டைனோசார் மாதிரி இருக்குது. டைனோசார் எங்கன்னு கேட்காதீங்க, மண்ணில் அப்படியே தோண்டி பாத்தீங்கன்னா எலும்பு கிடைக்கும். அப்படிலாம் நான் சொல்லல, உருவத்துல இருக்குதுன்னு சொன்னேன். சரி, வானதி அவர்களிடம் வந்து பதவியை பறிச்சாங்களே, என்ன காரணம்? பதவியை பறிக்கவில்லை, ரொட்டேஷன் சுழற்சி முறையா அங்கேருந்து எடுத்திருக்காங்க அந்த பதவியில இருந்து. அப்ப வேற ஏதோ பதவி பெருசா வரப்போகுது. இதுதான், நீங்க வந்து அடக்கத்துடன் இருக்கின்றீர்களா அப்படின்னு உங்களை டெஸ்ட் பண்றாங்க. இல்ல திமிரி எழுறீங்களா அப்படின்னு அடங்க மறு அப்படி. அதனால நீங்க கட்சி கட்டுப்பாட்டை ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு உங்களை அப்படியே வாட்ச் பண்ணி நேக்குறாங்க. நீங்க கட்சி கட்டுப்பாட்டை மீறாம நடந்தீங்கன்னா உங்களுக்கு வேற பதவி கொடுப்பாங்க. அது எத்தனை வருஷம் கட்டுப்பாடோட இருக்கணும்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. சரி, அது வந்து 6 மாசம் இருக்கலாம், 6 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் கூட ஆகலாம். அது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஜென்சிங்கள் மத்தியில தான் வந்து இளைஞர்கள் வாக்க வந்து எல்லா கட்சியுமே கவர தொடங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தீவிரமா அதை எடுக்கிறாங்க. அதனால திமுக கூட இளைஞர்களை ஊக்குவிக்கணும்னு சொல்லி பல விஷயங்கள் பண்றாங்க. பாஜக அப்படி நடக்குமா, இல்ல திரு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் வச்சுதான் தலைவரா ஓட்டுவாங்களா, இதை மாத்தணுமா, இல்ல இப்ப கப்புச்சுப்புன்னு அமைதியா இருக்காங்களா, இல்ல இது இப்படிதான் போகுமா, இல்ல இப்படியே போனுச்சுன்னா அது நல்லா இருக்குமா? நான் கேட்கிறேன், சும்மா இங்க இருக்கவங்க எல்லாம் ஜென்சின்னு போட்டு உழைப்பி நிக்கிறீங்க. எத்தனை கட்சியில வந்து ஜென்சியை தலைவராக கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க? இல்ல ஜென்சினா வேணா வெறும் ஜென்சி சொல்ல, ஒரு இளைஞர்கள் நல்ல இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தா இருப்பா. என்னோட 2 வயசு பெரியவர் அண்ணன் ராகுல் காந்தி, அவர் தான் இன்னைக்கு காங்கிரஸ்ல எல்லாத்தையும் டிசைட் பண்ணி நிக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவர் என்னன்னு சொல்றாங்க? அவர் என்ன இளைஞரா? அவர் என்னன்னு சொல்றாங்க? பாஜக அவர் என்னன்னு சொல்றாங்க? பாஜக விடுங்க, காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க? அவர் தான் இந்திய இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்றாங்க. அதை விட ஒருபடி குறைச்சதுன்னா பாஜக பப்புங்கிறாங்க. அப்ப ரொம்ப இளைஞரா, ஒரு இளைஞரை விட கீழே. பப்புன்னு இளைஞர்னு அர்த்தம் இல்லையா சார்? பப்புனா சின்ன குழந்தை. ஐய, அது பாப்பு. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டா. எனக்கு இன்னி வரைக்கும் அந்த விஷயம் புரியல. ஏன்னா இது எப்படி இருக்குதுன்னா, அந்த மசாலா காஃபே படம் பார்த்தியா? அதுல வந்து அந்த மிர்ச்சி சிவாவா அவர் சொல்லுவாரு விமலை பார்த்து, சகோ உங்ககிட்ட இருக்கிறதுலயே என்ன சிரிப்பு, அதை எடுத்து விடு அப்படின்வாரு. அங்க சிரிச்ச உடனே அங்க அஞ்சலி பயந்து மெர்ச்சல் ஆயிடுவாங்க. இதை பார்த்தா நானே பயந்துருவேனே அப்படின்னாரு. ஒரு பொண்ணு சிரிச்சதுன்னா 100 பேர் செத்து போட்டாங்க. இதுல என்னடா பாராட்ட வேண்டியது? அவ்வளவு கோரமாவா சிரிச்சுது அப்படிதான் நம்ம கேட்கணும். நம்ம யாராவது கேட்டோமா? அதனாலதான் பாப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி யோசிக்காதவங்கள பாப்புன்னு சொல்லுவாங்க. அதை இந்தியில சுருக்கி பப்புன்னு சொல்றாங்க. போதுமா? அதுக்கு மீனிங் சின்ன பையன் அவரு பப்பு அதெல்லாம் கிடையாது. சரி, ரைட், ஓகே. மாதிரி யோசிக்காம பேசுறவங்க சிரிக்கிறவங்க அவங்கள வந்து தமிழ்நாட்டுல பாப்புன்னு சொன்னாங்க, இந்தியால இந்தி பேசுறவங்க பப்புன்ட்டாங்க. சரி, ரைட், நம்ம எடுத்துக்கணும் பாஜகவை. சரி, இப்ப நயினார் வந்து ஒரு தலைவரா இருக்காரு, இருந்துட்டு போட்டு அது மாதிரி அவர் பின்னாடிதான் நாங்க எல்லாரும் போகணும்ட்டு என்ன கட்டாயமா அப்படிங்கிற மாதிரி பாஜக இளைஞர்கள், பாஜக இளைஞர்னு சொல்ல மாட்டேன், பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க. பேசுறதை தாண்டி ஒரு பார்வை கண்ணோட்டம் வர ஆரம்பிச்சுட்டு, என்னப்பா நீ எஸ்.ஜே. சூர்யா இருக்கிறாங்க இளைஞர்னா, நான் வந்து வெறும் 20 வயசு இளைஞரை சொல்ல வரல, 40-45 வயசுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க இன்னும் அவர்கிட்ட அந்த மாதிரி தலைவர்கள்ட்ட கொண்டு கொடுத்தா எப்படி உங்க பின்னாடி ஊக்குவிக்க ஒரு ஆர்வமா? நீ வேற இந்த ஊக்குவிக்கிறது பாக்கு விக்கிறதுலாம் ஓரமா கொண்டு போய் வித்துட்டு வாயா. நாளைக்கே வந்து ஒரே நேரம் கொண்டு வந்து போட்டாங்கன்னு வச்சுக்க, என் சர்வீஸ் கிடையாது உன் வயசு, நான் இந்த கட்சி எத்தனை வருஷம் வேலை பாத்துக்கிறேன், வயசு கூட அது கிடையாது, நான் உன் பின்னாடி போனமா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? யாரு கேப்பா? அப்படி பாஜகல இருக்க இந்த மூத்தோர், அதாவது மூத்த தலைவர்கள் சொல்லிட்டு இந்த மூத்த குடிமக்கள் மாதிரி ஆகிப்பட்டாங்க. நீயே எடுத்துக்க தம்பி, நாளைக்கே வந்து ஒரு 20 வயசு பையனை கொண்டாந்து ஆங்கரா போட்டு அவர் சொல்றாரு, அவர் தான் என்னென்ன டாபிக் சொல்வாரு, நீ பண்ணு அப்படின்னு சொன்னா, தம்பி என்ன உன் வயசு என்ன, என் வயசு என்ன, நீ சொல்றதை நான் கேட்கணுமா? நீ கேட்பியா மாட்டியா? நான் ஓனர் என்ன சொல்றா அதான் கேட்க முடியும், எங்க முதலாளி என்ன சொல்றா அதான் கேட்க முடியும். உங்க முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு, நீ கேட்கற,
அதுக்காக பாஜக சம்பளம் கொடுக்கலையா அப்படிலாம் நீ கேட்காத. நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன். தலைமை எந்த பொறுப்புல யாரு இருந்தாலும் தலைமை என்ன செய்தோ மண்டையாடிட்டு போறதா நம்ம. அது நீ செய்வ தம்பி, நீ சம்பளத்துக்கு வேலை பாக்குற. அவங்க எல்லாம் கொள்கைக்காக வேலை பாக்குறாங்க. அப்ப அது பதவி வெறிக்கு வந்த கூட்டம். என்ன அது அப்படி வந்தா இப்படி வந்தா இப்படி வந்தா அப்படியாவது வருவேன். நீங்க சொல்லுங்க சரியா? கொள்கை என்ன? நாங்க கொள்கைக்காக வந்த கூட்டம். அந்த கொள்கை பதவி வாங்க வேண்டும். தாமரையை ஆட்சி கட்டியில் ஏற்றியே தீர வேண்டும். தமிழகத்தில் பாஜக தாமரை மலர்ந்தே தீரும். மலர்ந்தே தீரும்னா என்ன அர்த்தம்? அப்ப நாங்கெல்லாம் எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும், எல்லாம் மந்திரி ஆகணும், அதானே? அப்புறம் இதை போய் பதவி வெறின்னு சொல்ற. தடாகத்திலே உள்ள அழுக்கை தின்று தண்ணீரை சுத்தப்படுத்துகின்றதே மீன், அதன் சுயநலத்திலே இருக்கின்றது பொதுநலம். அந்த மாதிரி நான் மந்திரி ஆகணும் அப்படின்னு நினைச்சா பாஜக ஒட்டுமொத்தமா மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றது தானே அது அர்த்தம். நீங்க தனியா என்னுடைய ஒரு பதவியை மட்டும் பாக்குறீங்க. சரி, அதை விடுங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சமீபமா குரல் கொடுத்த பாஜக இப்ப கப்பு சுப்புன்னு அமைதியா இருக்க. நயினார் நாகேந்திரன் பேசுறதும் சரியில்லை, பேசுறாங்க சொல்றாங்க. அவர் பேச தெரியுமா இல்ல தெரியாம வாய் விட்டுருதாரான்னு அது தெரியல. ஒண்ணு இல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அவரு இப்ப சமீபத்துல பேசினாரு இல்லையா, அது முதலமைச்சர் இப்படி ஆக்ஷன் பண்ணதுக்கு அது எப்ப நடந்தது, இவருடைய ரியாக்ஷன் எப்ப வந்தது? இது எப்படி தெரியுமா இருக்கு? என்கிட்ட ஒரு மொபைல் உண்டு. ப்ரொஃபைல் இன்னைக்கு வச்சா காலையில தான் அது வரும். அப்ப தெரியுதா அது இளைஞர்கள் மாதிரி ஒரு துடிப்பு ஆக்டிவ் தெரியுதா? அதோட நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. என்னது இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்களா அப்படின்னு பேப்பரை படிச்சீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த மாதிரி இருக்குது. அதனாலதான் கேக்குறேன், இளைஞர்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஆக்டிவ் அந்த இளைஞர்கள்னு இல்ல, நீ அதை விட முதல்ல இப்ப அவர் பேசினதுக்கு எனக்கு காரணத்தை சொல்லு. அது அந்த முதலமைச்சர் செய்ய காட்டினது ஒரு மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும்? 15ஆம் தேதி சுதந்திர தின விழா நடந்தது, எல்லாம் அதை பத்தி தான் பேசி நின்றாங்க. இப்ப அண்ணன் டகால் இப்படி ஒரு கருத்து சொன்ன உடனே அதை விட்டுட்டு எல்லாம் இங்க வந்துட்டாங்களா? களம் ஆறுல அவருடைய சேவல் ஓடுகின்றது அப்படின் போது எல்லாம் அந்த பக்கம் ஓடுற மாதிரி இப்ப இங்க வந்துட்டாங்களா? அப்ப இதுவும் திட்டமிட்டே நடக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏதோ டேக் டைவர்ஷன் மாதிரி தெரியுதா? எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கிட்டா நம்ம என்னதான் பண்றது? வேற என்ன பண்றது? எதுக்கு இப்ப பேசுறீங்க? நீங்க கேட்க வேண்டியதானே. ஒரு மாசம் கழிச்சு ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க யாராவது கேட்டீங்களா? நான் அது கேட்கணும், கட்சியில இருக்கவங்க கேட்கணும். அவங்கதான் கேட்கணும். கேட்பேன் வேலை என்ன நமக்கு உட்காந்து கேள்வி கேட்கறதானே கேட்போம். நான் என்ன கேட்கறேன்னா, சரி ஓகே, அது ஒரு ஏதோ திசை திருப்பும் வேலை, நீங்க என்னன்னா சொல்லிக்கோங்க. இருந்தாலும் பொதுவாக எல்லாருடைய கருத்துக்கு என்ன வருதுன்னா, அவருக்கு பேச தெரியல, ஏதோ அரசை விமர்சிக்கணுங்கிற பேர்ல தெரியாம பேசியிருந்தாரு. சரி, வேற பேசல. இது ஒரு பார்வையா பார்க்கப்படுது இல்ல. எப்படி நம்ம பேசணும்? அவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு, அதிமுக இருந்திருக்காரு, அது வேற. பட் அவருக்கு பேச தெரியலங்கிறத வச்சு தெரிய வருது இல்ல. என்னங்க பண்றது? விமர்சனம் பண்ணி சார், ஒரு ஆளுங்கிட்ட அரச குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும். இல்ல எதிர்த்து பாஜக பல பேர் இருக்கிறாங்க. பாஜக இன்னும் சண்டை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி இவர் பேச மாட்டேங்கிற கட்டன் ரேட்டா பேசணும். தமிழிசை அம்மா மேல 1000 குற்றச்சாட்டுகள் விமர்சனம் நக்கல் நையாண்டி பண்ணாலும் அந்த அம்மா கவுண்டர் கொடுக்கறத பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். அதெல்லாம் கரெக்டா ரிப்பீட் அடிக்கும். அதை பண்ணல அவரு. அப்ப என்ன தெரியாதுன்னா அவருக்கு தெரியல. இது அவர் சொல்லி குத்த கிடையாது, அவருக்கு தெரியல. அப்படி இல்லைங்க. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர் அமைச்சராலாம் இருந்துகிறாருன்னு சொல்றீங்க. எங்க அமைச்சரா இருந்தாரு? எத்தனை வருஷம் அவர் எந்த கட்சியில இருந்தார்? அதிமுக. அதுலயும் பெரும்பான்மை ஜெயலலிதா அவர்கள் தலைவியா இருக்கும்போது இருந்தாங்க. யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய் திறந்து ஒரு அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துருப்பாங்களா? ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாங்களா? இப்ப நான் இதுக்கு நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு கழுகை கூண்டுல இருந்து வெளில திறந்து விட்டாங்க. அதே 10 வருஷமா நீங்க கூண்டுக்குள்ளேயே அந்த அப்படி குறிக்கின்னு உக்காந்து நிக்குது கழுகு. அதை வந்த உடனே நீ வானத்துல போறன்னு சொன்னா டொபுக்குன்னு கீழே தான் விழும். இந்த மாதிரி இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். குழந்தை எத்த உடனே பேசும்போது அப்படியே சங்க தமிழ்ல இலக்கண தமிழ்ல பேசுமா? அப்படியே கொஞ்சம் தத்தங்காப்பத்துக்கான்னு பேசும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும்ல. அந்த மாதிரி இப்பதான் அவர் பேசுகின்றார். அப்படியே தட்டு தடு மாதிரி கூடிய விரைவிலேயே நல்லா பேச ஆரம்பிச்சு. எத்தனை வருஷம் ஆகுதுக்கு இன்னும் அவர் ரெடி பண்ணி வர்றதுக்கு? எத்தனை வருஷம்ன்ற எண்ணிக்கை கேக்குறீங்களா? இல்ல, இன்னும் எண்ணிக்கை முக்கியம் இல்லை தம்பி, எண்ணம் தான் முக்கியம். அதுக்குள்ள பல பேர் ஆட்சி செஞ்சுட்டு போறாங்க போல. அப்ப பாஜக கனவு எப்ப நிறைவேறுது? இப்ப நம்ம என்னைக்கு ஆட்சிக்கு வர போறது பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? இந்த வருஷம் யார் வராங்க? ஓகே. அடுத்தது யார் வராங்க? ஓகே. எப்போ நாங்க ஒண்ணே சொல்லுவோம், தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு. அந்த கோயில் குளத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தாமரை மலர்ந்துன்னு தான் இருக்கும் டெய்லி. அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. நாங்க இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க நீங்க பாட்டுக்கு ஒரு கட்சி அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பாட்டுக்கு நிதானமா வரும். எங்க முப்பாட்டன் பாட்டன், அப்போ எங்க அப்பா நானு அப்படின்னு அது பாட்டுக்கு நேருக்கும். தலைமுறை தலைமுறை தலைமுறையா ஒரே நாள்ல நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா அது வீக்கம், வளர்ச்சி இல்லை. நிதானமா வளரும். ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் ஆகட்டும். என்ன இப்போ மற்ற ஸ்டேட் எல்லாம் பிடிச்சி முடிக்கட்டும் பாஜக. முதல்ல கேரளா தெலுங்கானா எல்லாத்தையும் அவங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிக்கட்டும்.
அதுக்கப்புறமா கட்சியில தமிழ்நாட்டுக்கு வரட்டும். என்ன அவசரம்? பைய தின்னா நல்ல தின்னுவான் அப்படின்னு ஊர்ல சொல்லுவாங்க. அது மாதிரி நிதானமா வரட்டுமே. ஏன் அவசரப்படுறீங்க? ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க முடியாதா? இந்தியாவில் இன்னும் எத்தனை மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி இல்லாம இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறமா இங்க வாங்க. இப்பதானே வெஸ்ட் பெங்கால தட்டி தூக்கிக்கிறீங்க. இன்னும் கேரளா இருக்குது, அதெல்லாம் முடிங்க. தெலுங்கானா இருக்குது, எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கட்சியா இங்க வாங்க. நாங்க எங்க போறோம்? இங்க தானே இருக்கோம் தம்பி. ஆத்து வெள்ளத்தை இல்ல கிணத்து தண்ணி ஆத்து வெள்ளமா கொண்டு போகுது. அப்படியே இருக்கட்டும். நிதானமா வந்து எடுத்துக்கிறேன். ஏன் அவசரப்படுறீங்க? இந்த மாதிரிலாம் வேகமா போகக்கூடாது. இப்படி வேகமா போனீங்கன்னா தூக்கிடுவாங்க. வேகம் விவேகம் அல்ல. அது வேற ஒரு போர்டு வச்சுக்கிறாங்க, பார்த்தது இல்லையா நீங்க? கேக்குறீங்களே ஜென்சி அப்படின்னு புதுசா ஒரு வியூகம் நான் ஒண்ணு சொல்லலாம்னு இருக்கேன். விலையில்லா வியூகம் யார் ஒண்ணு எடுத்துக்கங்க. என்ன பண்ணுங்க, இந்த ஜென்சிக்கெல்லாம் வந்து வீட்டுல தாத்தா பாட்டியை இன்னாருக்கு ஓட்டு போடு அப்படி இப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க என்ன பண்ணணும்? நாங்க தாங்க உங்க தாத்தா பாட்டியை எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். இது நல்லா இருக்குல்ல டெக்னிக். ஜென்சியை பார்த்து, பா நான் யாரு? உன் தாத்தா, எனக்கு ஓட்டு போடு அப்படின்னும். வீட்டுல ஒரு தாத்தா இருக்கிறாரு, இங்க ஒரு தாத்தா இருக்கிறாரு, சரி எல்லாம் ஒரு தாத்தா தானே அப்படின்ட்டு தாத்தாக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பாஜக இதை சொல்லணும்னு சொல்றீங்களா? இல்ல, எந்த கட்சி வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட்லாம் கிடையாது. இப்போ இது பாஜக தேவைங்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எந்த கட்சி வேணா எடுத்துக்கணும்ப்பா. எல்லா கட்சியிலையும் தான் தாத்தாக்கள் இருக்காங்க. என்ன இங்க மட்டும் தான் தாத்தாக்கள் இருக்காங்களா? சரி, என்னமோ போங்க சார். பல விஷயங்களை சொல்லிட்டீங்க, மனசுல பட்டதை. நிச்சயமா பாஜக. நான் எங்கயா சொன்னேன்? நீ தானே சொன்னேன். சொன்னதான் எல்லாம் சொல்லிட்டோமே. நிச்சயமா இதான் இந்த ஃப்ரீ என்னமோ சொன்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்து விலையில்லா ஆலோசனை. இது கண்டிப்பா பார்த்து தலைமை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.